இந்த சூப்புக்கு ரெண்டாவது அரிசி, சாப்பாட்டு அரிசி களைஞ்சி ரெண்டாவது கழனியை ஊற்றிருக்கிறேன். அதில் இந்த பட்டை, லவங்கம், போட்டிருக்கிறேன். அதிலே கொஞ்சம் பருப்பு தண்ணியும் ஊற்றிடுறேன். பாருங்க, பருப்பு தண்ணி. ஹலோ, இப்போ நான் இன்றைக்கி ஒரு சூப்பு வைக்க போகிறேன். அதை காமிக்கிற என்ன சூப்புன்னு பார்த்துக்குங்க. இப்போ சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை மேலோட்டமாக தண்ணியை கீழே எடுத்துட்டு இந்த தண்ணியில் தான் சூப்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வைக்க போகிற சூப்பு வெண்டைக்காய் சூப்பு. வெண்டைக்காய்க்கு வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இங்கிட்டு இறக்கும்போது கொஞ்சம் புதினா மல்லித்தலை போட்டிருக்கு. புதினா தேவையான இருக்குதுன்னு வச்சுருக்கிறேன். மல்லித்தலை இறக்குறதுக்கு கருவேப்பிலை, இந்த பட்டை, லவங்கம், இலை எல்லாம் போட்டு சூப்பில் வேக போடுறதுக்கு போட்டிருக்கிறேன். பருப்பு அரிசி கழுவுற கழனி. அந்த தண்ணியை கீழே இருத்துட்டு ரெண்டாவது தண்ணியில் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். அப்புறம் எடுத்து தாளிக்க வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கி சூப்புக்கு வெண்டைக்காய் சூப்பு. வாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இதாங்க சூப்புக்கு. நம்ம பருப்பு பொடையில் மஞ்சத்தூள் போட்டதுனால அந்த மஞ்சத்தூள் அப்படியே இருக்குது. இதுதான் எல்லா சூப்புமே நம்ம வைக்கிறது இப்படி தான். இனி நம்ம இதில் மிளகு ஜீரகம் தூள் ஆட் பண்ணிக்கணும். இறக்க போகும்போது மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பால் நெய்யும் விட்டால் போதும். தாளித்து கொட்டணும். அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து பால் நெய் விடணும். மிளகு ஜீரகம் சேர்க்கணும். சூப்பு நல்லாயிருக்கும். இந்த சூப்பு இறக்கிட்டோங்க. நெய் விட்டுட்டோம். இதில் கொஞ்சம் பால் விடுறோம். போதும். இந்த மாதிரி சூப்பு வரைக்கும் கொஞ்சம் பாலும் நெய்யும் விட்டுட்டா பொரிச்சு கொட்டின தாளித்த சாமானே இதில் ஊற்றிடும். வெண்டைக்காய் சூப் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி சூப்பையும் வெண்டைக்காயும் அப்படியே மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இதில் நம்ம ஒவ்வொரு நாள் வைக்கும்போது டைம் தான் காமிக்கிறேன். தக்காளி சூப்பு, வெண்டைக்காய் சூப்பு, காலிஃப்ளவர் சூப்பு, பீட்ரூட் சூப்பு, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் வெஜிடபிள் சூப்புன்னு எல்லாம் சேர்த்து வைக்கலாம். இதெல்லாம் செட்டிநாட்டில் அப்போ அந்த காலத்தில் வயசானவங்க வீட்டில் இருக்கல 11 மணிக்கு இந்த சூப்பு இதெல்லாம் வீட்டில் ஆச்சிமாரில் செஞ்சு கொடுப்பாங்க. ஆமாம், இது எங்கள் பழக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் கொடுக்க மாட்டேங்குங்க. லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, பை பாய், see you, டாட்டா. வாங்க சூப் சாப்பிடலாம்.